ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அயன் வலசு பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இத்திட்டத்தை கொண்டு வந்த அமைச்சர் KC கருப்பணன் வரும் தேர்தலில் போட்டியிட்டால் வாக்களிக்கப் போவதில்லை என்று முழக்கங்கள் எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி அருகே உள்ள அயன் வலசை சுற்றியுள்ள கிராமங்களில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. பல ஆண்டுகளாக இந்த இடங்களில் குடியிருப்போர் சிலர் தங்களின் பெயரில் முறையாக பட்டா வாங்கியும் சிலர் பட்டா வாங்காமலும் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இந்த நிலையில் அயன் வலசு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட இடம் தேர்வு செய்யப்பட்டது. மேலும் அரசு சார்பில் அங்கு வீடுகள் கட்ட முடிவு செய்யப்பட்டவுடன் அப்பகுதியில் குடியிருந்து வரும் அனைத்தரப்பினரும் வீடுகளை காலி செய்திட உத்தரவிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதியினர் பல ஆண்டுகளாக முறையான அனுமதியுடன் வீடுகளை கட்டி குடியிருப்போரை காலி செய்து விட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற வலியுறுத்தி விவசாய நில மீட்பு போராட்ட கூட்டமைப்பு உருவாக்கி போராடி வருகின்றனர். அப்பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்கப்படாமல் இடத்தை காலி செய்யவிட்டால் வீடுகள் இடித்து அகற்றப்படும் என்று அரசின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கவுந்தபாடி நாள் ரோட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இத்திட்டத்தை கொண்டு வந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பணன் வரும் சட்டமன்ற தேர்தல் மீண்டும் இப்பகுதியில் போட்டியிட்டால் அவருக்கு வாக்களிக்கப் போவதில்லை என்றும் தேர்தல் புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்து முழக்கங்களை எழுப்பினர். அதிமுக அமைச்சருக்கு எதிராக அவரது சொந்த ஊரிலேயே போராட்டம் நடைபெற்றால் அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்கென குவிக்கப்பட்டிருந்தனர். இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அய்யன் வலசு இந்த கிராமத்துல விவசாய நிலங்கள்ல 26 பேருக்கு பட்டா கொடுத்திருக்கிறாங்க. 92ஆம் ஆண்டு அந்த பட்டாவை ரத்து பண்ணிட்டு அதை மக்களுக்கே தெரிவிக்காம இரவோடு இரவா அங்கிருந்த குடியிருப்புகள் எல்லாம் இடித்து அகற்றிவிட்டு இன்னைக்கு விவசாய நிலங்களுக்கு மத்தியில அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்போவதா சொல்லி அவசரமா வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு மாதத்துல தேர்தல் நடக்க போகுது. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அடுக்குமாடி குடியிருப்பு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க. அவங்க விளையாட்டு மைதானம் வேணும், அது இல்லாம மற்ற சில விஷயங்கள் நூலகங்கள் மருத்துவமனைகள் இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அடுக்குமாடி குடியிருப்பு கட்டினா விவசாயமானது பாதிக்கும், அந்த ஊரானது பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்படும் அப்படின்னு மக்கள் கருதுறாங்க. இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் விவசாயிகளுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கார். ஆனா உள்ளூர் இருக்கக்கூடிய அமைச்சரோ இங்க இருக்கக்கூடிய மக்களை அனுசரித்து போகாமல் மக்களுக்கு விரோதமாக அராஜகமாக நடந்து கொள்கிறார். அதனால தமிழ்நாடு அரசாங்கம் இதுல கவனம் செலுத்தி உடனடியாக அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும், அந்த அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தை கைவிட வேண்டும் என்று இந்த விவசாய நல மீட்பு குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதை கண்டித்து இன்றைய தினம் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தை கைவிட வேண்டும் என்று சொல்லி பொதுமக்கள் திரட்டி 53 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கோபமா இருக்கிறாங்க. அரசு உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னாக்க தேவையில்லாம தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். அதனால அரசு உடனே கவனம் கொடுத்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கிறோம்.